வீட்டு உபயோக சிலிண்டர்களை வணிக ரீதியிலான தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடாது என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. வீட்டு சிலிண்டர்களை வணிக பயன்பாட்டுக்காக உபயோகிக்கக்கூடாது என நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு பயன்பாட்டு சிலிண்டரை வணிக ரீதியாக பயன்படுத்தினால் புகார் அளிக்கலாம் என்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. வீட்டு சிலிண்டரை வணிக ரீதியில் பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் பறிமுதல் செய்யப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். வணக்கம். வீட்டு உபயோக சிலிண்டர்களை வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடாது என உணவுத்துறை சார்பில் தற்போது தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சோதனையில் உறுதி செய்யப்பட்டால் சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும், வீட்டுக்கு உபயோக சிலிண்டர்கள் வணிக ரீதியாக பயன்படுத்துவதை தடுக்க புகார் எண்களில் தெரிவிக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கான புகார் எண்களும் தற்போது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதனை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. நேற்றைய தினமும் கூட ஹோட்டல் உரிமையாளர்கள், கேட்டரிங் உரிமையாளர்களுடன் தமிழ்நாடு அரசின் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது. வணிக சிலிண்டருக்கு மாற்று வழியை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட ஆலோசனைகள் கேட்டு பெறப்பட்டது. இந்த நிலையில்தான் வீட்டு உபயோக சிலிண்டரை வணிக ரீதியாக பயன்படுத்துவதாக பல்வேறு புகார்கள் பெறப்படக்கூடிய நிலையில் வீட்டு உபயோக சிலிண்டர்களை வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடாது எனவும், அவ்வாறு பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வீட்டு உபயோக சிலிண்டர்களை வணிக ரீதியிலான தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடாது என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. வீட்டு சிலிண்டர்களை வணிக பயன்பாட்டுக்காக உபயோகிக்கக்கூடாது என நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு பயன்பாட்டு சிலிண்டரை வணிக ரீதியாக பயன்படுத்தினால் புகார் அளிக்கலாம் என்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. வீட்டு சிலிண்டரை வணிக ரீதியில் பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் பறிமுதல் செய்யப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். வணக்கம். வீட்டு உபயோக சிலிண்டர்களை வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடாது என உணவுத்துறை சார்பில் தற்போது தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சோதனையில் உறுதி செய்யப்பட்டால் சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும், வீட்டுக்கு உபயோக சிலிண்டர்கள் வணிக ரீதியாக பயன்படுத்துவதை தடுக்க புகார் எண்களில் தெரிவிக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கான புகார் எண்களும் தற்போது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதனை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. நேற்றைய தினமும் கூட ஹோட்டல் உரிமையாளர்கள், கேட்டரிங் உரிமையாளர்களுடன் தமிழ்நாடு அரசின் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது. வணிக சிலிண்டருக்கு மாற்று வழியை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட ஆலோசனைகள் கேட்டு பெறப்பட்டது. இந்த நிலையில்தான் வீட்டு உபயோக சிலிண்டரை வணிக ரீதியாக பயன்படுத்துவதாக பல்வேறு புகார்கள் பெறப்படக்கூடிய நிலையில் வீட்டு உபயோக சிலிண்டர்களை வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடாது எனவும், அவ்வாறு பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.